உங்ககிட்டயும் லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ஸ் இருந்துன்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெப்ளம் டாப்போட பிக்சர் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ இருக்கிற ஃபேப்ரிக்ல அந்த டாப்புக்கு தேவையான பீஸஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் யோக் பார்ட்டுக்கு மட்டும் லைனிங் எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட் நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் பண்ணாமல் எடுத்துட்டு பாட்டம் ஃப்ளாஸுக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யோக் பார்ட் அண்ட் பாட்டம் ஃப்ரில்லோட குட் சைடை ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு ஃப்ரில்ஸோட எட்ஜஸை லைனிங்குள்ளே ஸ்டஃப் பண்ணி லைனிங்கையும் அது கூட கரெக்டாக அலைன் பண்ணி பின் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். தென் ஃப்ரில்ஸை வெளியே புஷ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும்னா வில் கெட் அ கன்சீல் ஃபினிஷிங். எவ்ரிதிங் வில் பி இன்சைட். ஜஸ்ட் பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு அயனும் பண்ணிட்டோன்னா இன்சைட் பார்க்கறதுக்குமே ரொம்ப நீட்டாக. பேக் பார்ட்டுக்கு ஃப்ரில்ஸுக்கு மெட்டீரியல் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி சிம்பிளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்குக்கும் பயாஸ் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் ஷோல்டர்ஸை எப்படி கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் லைனிங் இருக்குது, பேக்கில் லைனிங் இல்லை. ஸோ பேக் பார்ட்டை இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள அந்த லைனிங்க்கும் குட் க்ளாத்துக்கும் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்து அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணோன்னா வில் கெட் நீட் ஃபினிஷிங். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் எல்லாம் கம்பைன் பண்ணி ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணால் வில் கெட் அ பெப்ளம் டாப் ரெடி. லாஸ்ட் வீக் சர்ச்சுக்குமே வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்து. ஹோப் யூ கைஸ் ட்ரை. தேங்க் யூ.